காலையில வெறும் வயிற்றுல கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க குடிச்சிட்டு வரணும். இதை தொடர்ந்து 1 மாச காலம் அவங்க குடிக்கும் பொழுது கிட்னில இருக்கிற 10 mm இருக்கிற கல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி வெளியேறும். அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த மூலிகை தான் இந்த செருப்படை மூலிகை. ஐயா, சிறுஞ்செருப்படை பெருஞ்செருப்படை இருக்கு. இதுல உங்க கையில இருக்கிறது பெருஞ்செருப்படை. தொற்று நோய்களுக்கு ஆதிகாலம் முதற்கொண்டு நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. ஆமா. இப்ப இந்த மூலிகையில நீங்க கிட்னி கல்லை எப்படி கரைக்கிறதுன்னு சொல்லிருக்கீங்க, சொல்லுங்க ஐயா. ஆமா சார், இது செருப்படை என்று சொல்லக்கூடிய பெருஞ்செருப்படை ஈய சத்து நிறைந்த மூலிகை. தரையோடு பறந்திருப்பதனால் செருப்படைன்னு சொல்லுவாங்க. அங்கே இந்த மூலிகை ஈய சத்து உள்ள மூலிகை. கிட்னி கல்லை வந்து கரைக்கக்கூடியது. இந்த இலைகள் எல்லாம் கட் பண்ணி நல்லா வெயில்ல காய வச்சு அதுக்கப்புறம் வஸ்திரகாயம் பவுடர் பண்ணிக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் காஞ்ச இலையும் 1 ஸ்பூன் சீரகம் 2 டம்ளர் தண்ணியில வச்சு நல்லா கொதிக்க வச்சு பெரிய டம்ளர்ல 1 டம்ளரா சுண்ட வச்சு காலையில வெறும் வயிற்றுல கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க குடிச்சிட்டு வரணும். இதை தொடர்ந்து 1 மாச காலம் அவங்க குடிக்கும் பொழுது கிட்னில இருக்கிற 10 mm இருக்கிற கல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி வெளியேறும். அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த மூலிகை தான் இந்த செருப்படை மூலிகை. சரி, இந்த பெருசெருப்படை மூலிகை யூடி இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் வெள்ளைப்பழுது சம்பந்தமான பிரச்சனைகள், அந்தரங்க சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முன்னோர்கள் எப்படி கொடுத்தாங்க? முன்னோர்கள் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சையாவே எடுத்து இதை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அரைச்சிருவாங்க நைஸா. ஆண் பெண் இருப்பாளருக்கும் அந்தரங்க சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அரைச்சிட்டு மோர்ல கொடுக்கலாம். மோர்ல ஒரு 5 நாளைக்கு கொடுத்தாங்கன்னா அந்த யூரியன் இன்ஃபெக்ஷனு, அந்த யூடிஐல இருக்கிற பிரச்சனை, இது பெண்களுக்கு ஆண்களுக்கு 2 பேருக்குமே எல்லா பிரச்சனையும் எடுத்துரும். மிக அற்புதமா வேலை செய்யும். ஆமா, அலர்ஜி அந்த மாதிரி விஷயத்துக்கும் நல்லா வேலை செய்யும். வேற என்னென்ன பிரச்சனை கொடுக்கலாம்? வேற இந்த திடீர்னு கைனி காட்டுல வேலை செய்வாங்க பெரியவங்க. அப்படி செய்யும் போது நட்டுவா காளின்னு சொல்லுவாங்க. நண்டு துறக்கணும். ஆமா, நட்டுவா காளி பெரிய தேல். அது கடிச்சிச்சுன்னு வச்சுக்கல, கொட்டிட்டாலும் கடிச்சிட்டாலும் இதுதான் அதுக்கு ஒரு சிறந்த மருந்து. இதை ஒரு எலுமிச்சங்காய் அளவு அரைச்சிடணும். இந்த இலையை எடுத்து அதை 2-3 உருண்டையா முழுங்குறதுக்கு அளவுக்கு எடுத்துட்டு வெறும் இலையை அரைச்சிட்டு அப்படியே வாயில போட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு தேங்காவை கட் பண்ணி அரை முடி தேங்காவை பத்தையா போட்டு எடுத்துக்கிட்டேன். தேங்காவை கொஞ்சம் கொஞ்சம் மென்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தாங்கன்னா அந்த விஷமே ஃபுல்லா ஏறாது, மாரடிக்காது, விஷத்தை எரிக்கும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான மூலிகை தான் இந்த செருப்படை மூலிகை. ஆமா, இந்த சிறுபடை மூலிகை, பெருஞ்செருப்படை மூலிகை, இது நாட்டுவாக்காளிக்கு அந்த கொப்பரை தேங்காய் சாப்பிடுவாங்க. கொப்பரை தேங்காய் சாப்பிடணும். இதை ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு சாப்பிட்டுட்டு உள்ளுக்கு கொப்பரை தேங்காய் மென்று சாப்பிடணும்னா மாரடிக்காது, விஷம் இறங்கிடும் இல்லையா? ஏன் நண்பர்களே, இந்த செருப்படை மூலிகை உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துறாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மருத்துவ ஆலோசனைப்படி நீங்க எடுத்தீங்கன்னா மிக அற்புதமா வேலை செய்யும். நன்றி, வணக்கம்.